ஹாய்! சிம்ப்ளி ஜெஷிலேருந்து நான் உங்க ஜெஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். நெறைய பேருக்கு இப்ப சம்மர் வந்துச்சுனாவே, என்னோட ஸ்கின் ரொம்ப பயங்கரமா டேன் ஆகுது. டேன வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து ரிமூவ் பண்ணணும். எனக்கு வெட்டிங் வருது, ஏதாவது ரிசப்ஷன் போணும். அது இதுன்னு நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து என்னோட ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, டேனா இருக்கு. அப்படின்லாம் நெறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இதுக்காகலாம் பார்லர் போய் டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணி நம்ம ஸ்கின்ன வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே நல்லா ஒரு சூப்பரா க்ளோயிங்கா மாத்துறதுக்காக என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கான செலவுகளும் வந்து பயங்கரமா இழுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாராலயும் பண்ண முடியும்னுலாம் சொல்ல முடியாது. இப்ப நார்மலா வந்து நம்ம பார்லர் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு ரூ. 1000க்கு மேல தான் ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் வாஷ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னும் நல்லா க்ளோயிங்கான இன்னும் நல்ல ஃபேஷியல்லாம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2000, 3000 செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணா தான் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்காவது க்ளோ கொண்டு வர முடியும். பட் நம்ம வீட்ல இருந்தே வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டேன், அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட், என்னோட ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, அன்ஈவனா இருக்கு, பிக்மென்டேஷன் இருக்கு, ஆக்னி மார்க்ஸ் வந்து வந்து போன பிக்மென்டேஷன், அங்க நெத்தியில பிக்மென்டேஷன் இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஏற ஏற ஏதோ இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப கருப்பா பிக்மென்டடா வரும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கழுத்துக்கிட்ட இருக்கும் பிக்மென்டேஷன். ஸோ இந்த மாதிரி சில பிக்மென்டேஷன்லாம் வெயிட் கெயின்னால வருது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. ஸோ இந்த மாரி நெறைய விதமான பிக்மென்டேஷன் இதன் ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து வீட்ல இருந்தபடியே வந்து நம்ம சொல்யூஷன் வந்து பார்க்க முடியும். ஈவன் நான் வந்து பல வருஷமா பார்லர்லாம் வந்து பல வருஷமா இல்ல, நான் வந்து பொறந்ததுலேருந்தே பார்லர் பக்கம் போனது கிடையாது. ஒரு காலேஜ், ஸ்கூல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பாடிக்கு போடுற சோப்பு தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்து வெயிட் கெயின்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் என் குழந்தைங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் வந்து நான் ஸ்கின் கேர்ன்னு ஒண்ணே பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் கேர் பண்ணிக்கணும்னு நான் ஆரம்பிச்சேன். ஸோ அப்பைலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நானு ரெகுலரா பண்ற ஸ்கின் கேர் ரொட்டீனும், அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் பீலும் தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலரா. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாலாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. நான் என்னென்ன பண்றேனோ எல்லாத்தையுமே வந்து YouTubeல நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும், எது பண்ணணும், பண்ணக்கூடாது அந்த மாரி நெறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 2, 3 வருஷத்துக்கு மேலேயாவே வந்து இந்த கெமிக்கல் பீலிங் எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி, அத எப்படி யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, அது கூட என்ன சேர்க்கணும், சேர்க்கக்கூடாது இந்த மாரி நெறைய விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஈவன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமானா வந்து என்னோட ஸ்கின் கொஞ்சம் வெயிட் அதிகமானா வெள்ளையாவாம நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. பட் வெயிட் அதிகமானா இன்னும் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்கரா தான் ஆகும். அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வீட்ல இருந்தபடியவே வந்து இந்த க்ளோவ வந்து திரும்ப ரிட்டெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த கெமிக்கல் பீலிங். ஸோ இந்த கெமிக்கல் பீலிங் அப்டின்னா வந்து அது என்ன வேல பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னோட டாப் லேயர்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்லலாம் ரிமூவ் பண்ணி, நம்ம போர்ஸ்க்குள்ள இருக்கிற எக்ஸஸா சேர்ந்து இருக்கும் இல்லையா? ஆயில்னஸ், சீபம், ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம போர்ஸ கிளீனா வச்சுக்கிறதோட இல்லாம, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான க்ளோவையும் குடுக்கறது தான் இந்த கெமிக்கல் பீலிங். ஸோ இந்த கெமிக்கல் பீலிங் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஸ்க்ரப். நம்ம மாசத்துக்கு ஒரு தடவ வீட்ல இருந்தபடியே வந்து ஸ்க்ரப் எல்லாம் அந்த காலத்துல போட்டுட்டு இருந்தோம். ஸோ நானும் வந்து காலேஜ் டைம்லலாம் போட்டுருக்கேன். பயோடெக்கோட பப்பாயா ஸ்க்ரப் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஈவன் இப்பயுமே வந்து நெறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல என்ன ஒரு ட்ராபேக்னா, நம்ப அந்த ஸ்க்ரப்ப எவ்ளோ நேரம் போடணும், எப்படி தேய்க்கணும் அதெல்லாம் தெரியாமலேயே நெறைய அமௌண்ட் எடுத்து ரொம்ப இப்படி நல்லா விகோரஸா வந்து நெறைய பேர் தேய்ச்சுருவாங்க. அந்த மாதிரி வந்து ஃபேஸ்ல போட்டு இந்த மாதிரி தேய்க்கும்போது நம்ம ஸ்கின்னோட டாப் லேயர் வந்து டேமேஜ் ஆகும். ஸ்கின் பேரியர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரேக் அவுட்ஸ் வரும், ஆக்னி வரும். ஆக்னினால ஆக்னி ஃப்ளேயர் ஆகும். ஸோ இந்த மாரி கன்டின்யூ ப்ராசஸ்க்கெல்லாம் தான் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக ஸ்க்ரப்பிங் மெத்தடுக்கு பதிலா கெமிக்கல் பீலிங் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டெர்மாகோவோட 15% AHA, 2% இருக்கிற BHA இருக்கிற அந்த ஒரு பீலிங் சொல்யூஷன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் அது. ஸோ 15% AHA, 2% BHA இருக்கிற அந்த ஒரு சீரம். அதாவது சீரம் இல்ல, பீலிங் சொல்யூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் தீர்ந்துருச்சு. ஸோ இது என்னோட 3 பாட்டில். ஸோ வந்து நான் மந்த்லி 2 டைம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின்னோட சேர்ந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னும். டக்குன்னு எது போட்டாலும் நல்லாவே ரியாக்ஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு நார்மலா இருக்கு, அந்த மாரி ரியாக்ட் எல்லாம் ஆகாது, என் ஸ்கின்னுக்கு எது வேணாலும் போடலாம் அப்படிங்கிறவங்க நீங்க வீக்லி ஒன்ஸ் கூட இந்த கெமிக்கல் பீலிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பீலிங் வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர் ஃப்ரெண்ட்லி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 499. ஸோ இது வந்து கடந்த ஒரு 3 வருஷமா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அப்கிரேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30% இருக்கிற ஒரு AHA அண்ட் 2% இருக்கிற BHA. ஃபர்ஸ்ட் AHA, BHAனா என்னன்னு சொல்லிடுறேன். AHAனா ஆல்ஃபா ஹைட்ராக்ஸி ஆசிட். ஸோ இது வந்து ஃப்ரூட் டெரிவ்ல இருந்து நம்மளுக்கு எடுக்கிற சில லிக்விட்ஸ். அது மாதிரி 2% BHAனா என்ன அப்படின்னா, 2% BHA இஸ் அ பீட்டா ஹைட்ராக்ஸி ஆசிட்.
ஆசிட். இந்த AHA என்ன பண்ணும்னா நம்ம ஸ்கின்னை நம்ம ஸ்கின் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது, ரொம்ப நிறையா வந்து ஓப்பன் போர்ஸாக இருக்குது, ஸோ ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணணும், க்ளோ பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயத்துக்கெல்லாம் வந்து AHA வந்து யூஸ் பண்ணுறோம். இது சீரத்துக்கும் பொருந்தும், இந்த மாதிரி பீலிங் சொல்யூஷனுக்கும் இந்த கான்செப்ட் தான். ஸோ இந்த BHA வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்கிற BHA, அதாவது சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட் நார்மலாக 2%க்கு மேலேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு கீழேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2% இருக்கிற BHA வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட், இது வந்து நம்ம போர்ஸை வந்து க்ளீன் பண்ணுற வேலையை தான் இது மெயினாக பண்ணும். ஆக்னி வராமல் பார்த்துக்கும். நம்மளுக்கு ரொம்ப அதிகமான ஆக்னி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணும். இல்லை ஆக்னி ரிலேட்டட், ஆயில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷனாக தான் வந்து இந்த BHA இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதோட பேசிக் கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒரு 30% இருக்கிற AHA BHA வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டிலை விட இது வந்து ₹100 அதிகம். அது $499, இது $599. ஸோ அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பீலிங் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டபுள் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸில் காலையில் முகத்தை கழுவிட்டு எப்பயும் போல் சன்ஸ்க்ரீன், ஸோ அதெல்லாம் மட்டும் தான் போட்டேன். ஸோ சாமி கும்பிட்டதுனால கொஞ்சம் இந்த சந்தனம் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் என் ஃபேஸில் இன்றைக்கி வேறு எதுவும் போடலை, பேர் ஃபேஸாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிளைமேட் வந்து இங்கே வின்டர் முடிய போகிறங்கிறனால வின்டர் முடியிறப்பையும் ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் ட்ரபிள் வந்துருக்கும். அந்த மாதிரி லிப்ஸ் வந்து ட்ரை ஆச்சு, கூடவே வந்து இந்த பீலிங் சொல்யூஷன் போட்டு என் லிப்ஸ் வந்து நல்ல வின்டர் கிளைமேட்டில் பீலிங் சொல்யூஷன் போட்டப்போ இந்த கார்னரை மறந்து போய் அந்த இடத்துல பட்டுடுச்சு. இதோ பாருங்கள், கரெக்டாக அந்த லிப்போட அந்த கார்னரில் நல்லா எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, இந்த மூக்கோட கார்னர், லிப்ஸோட கார்னர், இந்த இடத்துலலாம் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பட்டுருச்சுன்னா உடனே துணியால் தொடச்சி விட்ருங்க. அவ்வளோதான், ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. காலையிலேருந்து எவ்வளோ அழுக்குன்னு, ஸோ அழுக்கு மட்டும்தான். நான் ஃபவுண்டேஷனோ வேறு எதுவுமே வந்து டே டைமில் வீட்டில் இருக்கும்போது போட மாட்டேன். ஸோ இவ்வளோ தான். இது வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரையும் சேர்ந்த அழுக்கு. வெயிலில் போகிறது, காய் வாங்க போகிறது, ஸோ அது இதுன்னு இந்த மாதிரி சில பேசிக் சோர்ஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஃபேஸ் வந்து ஒரு டவல் எடுத்து அப்படியே தொடச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால என் ஃபேஸ்லேயும் பெருசாக அழுக்கு எதுவும் இல்லைங்கிறனால நான் அப்படியே வந்து டபுள் கிளென்ஸோடு விட்டுட்டேன். ஸோ கிளென்சர் போடவே இல்லை. ஸோ நீங்கள் கிளென்சர் போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எடுத்தே காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30% இருக்கிற பீலிங் சொல்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்கிற பீலிங் சொல்யூஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் அண்ட் கலரில் இருக்கும். இது வந்து நல்ல டார்க்கு பிளட் ரெட் மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் கலர் வைஸ். பட் ஆனால் வந்து எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15% ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30% வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்த உடனே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆர்டினரி இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் திக்கு கலரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். யூஸ் பண்ண யாராக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கின் நிஜமாகவே பீல் ஆகுதான்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதை வந்து இந்த மாதிரி நல்லா பூசி விடுங்க. மசாஜ் பண்ணாதீங்க, ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, நான் வந்து ப்ரெக்னன்சியில் இருக்கேன், பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கேன், கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த கெமிக்கல்ஸுமே அந்த டைமில் வந்து தேவை இருக்காது. இது எனிவே வந்து இது ரொம்ப கெட்ட பொருளை வச்சு செஞ்சதெல்லாம் கிடையாது. எனிமே இது வந்து ஃப்ரூட் டெரிவ் தான். இருந்தாலும் இந்த ஒரு கெமிக்கல்ஸ் கூட வந்து நம்மளுக்கு கன்சீவ் ஆக போகிறோம், ப்ரெக்னன்சியில் இருக்கோம், பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கோம்னா தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் கொஞ்சம் நல்ல சீக்கிரமாகவே போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த நோஸோட கார்னர், லிப்போட கார்னர், அப்புறம் ஐ ஏரியாஸ் கிட்ட தயவு செஞ்சு வந்து அப்ளை பண்ணாதீங்க. அந்த இடம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால டக்குன்னு எரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த இடத்துலலாம் யாராருக்கு இந்த வாயை சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்கலாம் கட்டாயம் பீலிங் சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த வாய் கார்னர்லலாம் வந்து நீங்கள் வேஸ்லின் இருக்கு இல்லையா, வேஸ்லினை லைட்டாக இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அந்த மற்ற இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த பீலிங் சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம்.
ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஹர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, கண் ஏரியாஸில் இந்த பார்டர் லைனில் அதுக்குன்னு கண்ணு கிட்டலாம் ஏற்றிட்டு போடாதீங்க. இந்த பார்டர் லைன், நோஸோட இந்த லைன், அதுக்கப்புறம் லிப்ஸோட ஏரியாவில் இந்த எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனேவே வந்து நம்மளுக்கு நம்மன்னு அரிக்கிற மாதிரி இருக்கும், போட்டு பிச்சு பிடுங்குற மாதிரி லைட்டாக தெரியும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்போ போட்டாலும் எத்தனை தடவை போட்டாலும் சில பேருக்கு அப்படி தான் இருக்கும். சில பேருக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும், அது போக போக அப்புறம் அந்த மாதிரிலாம் இல்லாமையும் போகலாம். ஸோ எனக்கு எப்போ போட்டாலும் அந்த நமன்னு நமைச்சல் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது எதுவுமே இருக்காது. ஸோ 10 நிமிஷம் தான் இதை வந்து ஃபேஸில் வச்சுருக்கணும். 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயும் பண்ணுற மெத்தட் இப்படி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வைப்பிங் கிளாத் இருக்கும். ஸோ இதை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஜென்டலாக வைப் பண்ணி எடுத்துருங்க. அதாவது வந்து நீங்கள் வெட்டிங்க்கு அது மாதிரி ரிசப்ஷனுக்கு அங்கே இங்கே போகணுன்னா வந்து இந்த கெமிக்கல் பீலிங்கை வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி அதான் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி நீங்கள் பார்லரில் போனீங்கனாலும் இதே தான். நாளைக்கு கல்யாணம் இருக்குது, நாளான்னைக்கு ரிசப்ஷன் போகணும், பர்த்டே பார்ட்டி, கெட் டுகெதர் எதுக்கு போகணுன்னாலும் 1 வீக் முன்னாடியே வந்து நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த நேரத்தில் வர வியர்டான ஸ்கின் டேமேஜஸை வந்து தடுக்க முடியும். ஸோ அது வந்து கெமிக்கல் பீலிங்க்கும் இருக்குது. நீங்கள் யாராவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாதிரி ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னா வந்து மந்த்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ கிளென்சர் போட்டு நான் வாஷ் பண்ணலை. ஜஸ்ட் அப்படியே நல்லா நார்மல் டேப் வாட்டரை ஃபுல்லாக ஃபேஸில் இப்படி விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் எப்போயுமே வந்து கெமிக்கல் பீல் பண்ணுற அன்றைக்கி அப்போ தான் வந்து அந்த பீலிங் சொல்யூஷன் எல்லாம் நம்ம ஃபேஸில் போட்டிருப்போம். ஸோ உடனே வந்து கிளென்சர் போட்டால் அதோட எஃபெக்ட் போய்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து போட மாட்டேன் எதுவுமே. இப்போ நைட்டு தான் நான் மோஸ்ட்டாக பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்காக வந்து நூன் டைமில் எடுத்திருக்கேன். இப்போ நைட்டு பண்ணனாலும் வந்து நான் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டு கழுவ மாட்டேன். ஸோ அதை அப்படியே வந்து விட்டுடுவேன். இப்போ வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். வந்து உங்கள் ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஃபோர்ஹெட்டில் இருக்குது, இந்த நெக் ஏரியாஸில் இருக்குது, எல்போஸில் சில பேருக்கெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து நம்மளோட கெமிக்கல் பீல் வந்து ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து எங்கேயும் இல்லை, அதனால் நான் ஃபேஸ்க்கு மட்டும் நான் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். எங்கே போட்டிங்கனாலும் ஸோ இதே மெத்தட் தான் நம்மளுக்கு. ஸோ போட்டு முடிச்ச உடனே ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த செரமைட் அண்ட் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் தான். இது போட்டதுக்கப்புறம் சீரம் எதாவது போடலாமா, சாலிசிலிக் ஆசிட் போடலாமா, நியாசனமைட் சீரம் போடலாமான்னு எந்த சீரமுமே ஒரு 2 நாளைக்கு போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஸ்கின்ல வந்து நம்ம ஒரு ஆக்டிவ்ஸ் வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 டேஸ்க்கு. அதுவும் ரெட்டினாலாம் மறந்து போய் கூட போட்டுறாதீங்க, ஸ்கின்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணி விட்டுடும். வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தடவை போட்டுட்டே வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்கக்கூடாது. எப்பயுமே வந்து சொல்லியிருக்கேன், லாங் டேர்மில் போட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் பண்ணுறதும் லாங் டைமாக இருந்து தான் டேமேஜ் ஆகுது. ஸோ ரிசல்ட் மட்டும் எப்படி நீங்கள் உடனே எதிர்பார்க்குறீங்க? ஸோ அது ரொம்ப தப்பு. ஸோ இன்றைக்கி வந்து விமன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் என்னோட விமன்ஸ் டே விஷஸ். ஸோ நம்ம ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கெமிக்கல் பீலிங் எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ 15% 30%, 15% இஸ் ஃபார் பிகினர், ஸோ 30% இஸ் ஃபார் அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். பட் போடுறது எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அது மாதிரி ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னா அது ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கான ரிசல்ட்ஸும் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ.